ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் இருக்கக்கூடிய கம்பெனிஸு ரிசல்ட் பப்ளிஷ் ஆன கம்பெனிஸ் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் ஆர்இசி இப்போ நம்ம பார்க்குறோம். ஆர்இசி வந்து ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர்னு தான் கொடுத்துட்ருக்குறாங்க. இவங்க ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன்ஸ். இவங்க வந்து ரூரல் எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய கம்பெனிஸுக்கு வந்து கடன் கொடுப்பாங்க, லெண்டிங் கொடுப்பாங்க. இப்போ இதில் 2 விதமாக அவங்க எடுத்துக்குவாங்க. ஒன்று வந்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் ப்ராஃபிட் ஷேரிங் எடுத்துக்கலாம், இன்னொன்று வந்து இஎம்ஐ எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதில் எப்படிலாம் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இவங்களுக்கு ரிட்டர்ன் வரும். இவங்களுக்கு வந்து இப்போ கரண்ட் வந்து 548 போயிட்டுருக்கு. டியூரபிலிட்டி ஸ்கோர் 65 ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃபினான்ஸில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. வேல்யூஷன் ஸ்கோர் 53.8 இருக்குது. அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஓடிக்கிட்டு இருக்கு. மொமெண்டம் ஸ்கோர் 73 இருக்கிறதுனால டெக்னிக்கலாக இன்னும் புல்லிஷில் தான் இருக்குது. அனாலிசிஸ்ட் வந்து என்ன செய்கிறாங்கன்னா 587 ப்ரைஸ் டார்கெட் கொடுத்துருக்குறாங்க. பிஇயை பொறுத்த வரைக்கும் இது வந்து செல் ஜோன் காட்டிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இதை நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோம், எப்படி டெக்னிக்கலாக அடுத்தது மூவ் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும். இதோட ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ் பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ 1.6 இருக்குது, ஆப்டிமம். கரண்ட் ரேஷியோ 1.1 இருக்குது, இதுவும் ஆப்டிமமாக கருதலாம். ஆர்ஓசிஇ பார்த்தோம்னா கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு 68% இவங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கிது. ஸோ இப்போ இது வந்து நல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான ரிட்டர்னாக சொல்லலாம். ஆர்ஓஇ இது வந்து ஈக்விட்டி கேபிட்டலுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரிட்டர்ன் வந்து 20.4 இருக்குது. இதுவும் நல்ல ஸ்ட்ராங்கான ரிட்டர்ன், நல்ல ரிட்டர்ன் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். டெப்ட் டு ஈக்விட்டி ஆப்வியஸாக நம்ம இதை வந்து தவிர்க்க முடியாது. ஏன்னா இவங்க லெண்டிங் கம்பெனி. ஸோ இப்போ இவங்களுக்கு கவர்மெண்ட் நேரடியாக ஃபண்ட் அலோகேட் பண்ணிடுவாங்க, கடனாக தான் அலோகேட் பண்ணுறாங்க. அதனால கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கறத அவங்க கடனாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க. அதனால 6.4ங்கிறத தவிர்க்க முடியாது. பிஇ ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 10.2 இருக்குது. இந்த 10.2 இதை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க 25, 15, 8 to 10, அதுக்கு கீழே 5, அந்த மாதிரி நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணணும். இப்போ இந்த கம்பெனி 10 வந்திருக்கான். 10 வந்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து 10ஓட கொஞ்சம் கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி மேலே ஏற போகிறானா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஏன்னா சில கம்பெனிஸுக்கு வந்து 10 வரைக்கும், 8லேருந்து 10 வரைக்கும் கூட வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு கரெக்ஷன்ஸ் வரும். ஸோ இப்போ வந்து லெவல்ஸ் எப்படி வைக்கிறோங்கிறத இப்போ சொல்கிறேன். 4 to 5, 8, 8 to 10, 15, அதுக்கப்புறம் 25, அந்த அப்படித்தான் லெவல்ஸ் வந்து செட் பண்ணிகிட்டே போவாங்க. அது கம்பெனிஸ்க்கு அதோட இதுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ அவன் 10 வந்துட்டான். 8 to 10ங்கிற கேட்டகரியில் இருக்கிற இவங்க கரெக்ஷன் வந்துட்டு மேலே ஏற போகிறாங்களா? அப்படி ஏறுறதா இருந்தால் 15க்கான ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து நம்பலாம். அதே மாதிரி வந்து இப்போ ப்ரைஸ் டு புக் வந்து 2.1 இருக்குது. ஸோ இப்போ ப்ரைஸ் டு புக்கை பொறுத்த வரைக்கும் 2 அப்படிங்கிறது இது ஒரு என்ட்ரி பாயிண்ட் தான். ஏன்னா 2 to 2.5ல் என்ட்ரி எடுப்பாங்க. 4.5 to 5 வந்து வெளியில் வருவாங்க இன்வெஸ்டர்ஸ், நல்ல பெரிய இன்வெஸ்டர்ஸ் அப்படி பண்ணுவாங்க. ஸோ இப்போ அது வந்து என்ட்ரியில் இருக்குது. பட் பிஇ பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனிக்கு வந்து 8 to 10 அது பிரேக் பண்ண போகுதா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அதனால தான் அந்த இடத்துல இருந்து ட்ரெண்ட் லைனில் வந்து செல் ஜோன் காட்டிக்கிட்டு இருக்கு. இபிஎஸ் 1 இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் வந்து பார்த்தோம்னா 58.6 எஸ்டிமேஷன்ஸ் இருக்குது. அதே சமயத்தில் ஃபோர்காஸ்டர்ஸ் வந்து 2.3% வந்து பாசிட்டிவாக சர்ப்ரைஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் எதிர்பார்க்குறாங்க. நம்ம எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். கன்சஸை பொறுத்த வரைக்கும் 5 அனாலிசிஸ்ட், அதில் வந்து ஒருத்தர் ஹோல்டு, பாக்கி 4 பேரும் பையில் தான் இருக்கிறாங்க. ஃபினான்ஷியலில் வந்து கேஷ் ஃப்ளோவை பார்த்தோம்னு வச்சுக்கோமே, கேஷ் ஃப்ளோ வந்து இந்த தடவை வந்து நமக்கு நெகட்டிவ்னு சொன்னால் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து நெகட்டிவாக காட்டுது. பட் இவங்களுடைய பிஸ்னஸுக்கு வரும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ப்ராஜெக்ட்டுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகிட்டு அதுலேருந்து ரெவென்யூ ஜெனரேட் ஆகி வர்றதுக்கு 2 இயர்ஸோ 3 இயர்ஸோ ஆகலாம். அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆரம்பத்தில் நெகட்டிவாகவும் போக போக பாசிட்டிவாகவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியில் இருக்கக்கூடிய இஎம்ஐ இவங்களுக்கு கலெக்ட் ஆகிடுது. ஸோ இப்போ அந்த இஎம்ஐ கலெக்ட் ஆகும்போது அது பாசிட்டிவாக வருது. அதனால நம்ம வந்து இந்த நெகட்டிவ்ஸை வந்து ஓகே இப்போதைக்கு நம்ம பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இயர் ஆன் இயர் அண்ட் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ரெண்டுமே வந்து அப்பில் தான் இருக்குது, இன்க்ரிமெண்டலில் இருக்குது. அது வந்து நல்லா போய்கிட்டு இருக்கு. அதே சமயத்தில் இபிஎஸும் இன்க்ரிமெண்ட்டில் இருக்குது. பட் வந்து நம்ம இந்த இடத்துல ஒரு புரிதலுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் 2023ல் வந்து
அவன் என்ன பண்ணியிருக்கிறான், மார்ச்லேருந்து ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட சேம் லெவலில் வச்சிருக்கிறான். 0.2 கம்மியாக இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு சேம் லெவல்ல வச்சிருக்கிறான். 2022ல என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாக்க பெருசாக ஏறலை. இவன் வந்து 0.74 மேலே ஏறி இருக்கிறான். ஸோ இப்போ இந்த சைடு எப்படி 0.2 கீழே இறங்கினா அந்த சைடு 0.7 மேலே ஏறி இருக்கிறான். ஸோ இப்போ ஒரு பெரிய டிஃப்ரென்ஸு எங்கேயுமே இல்லை. ஆனால் Q2ல வரும்போது ஒரு 2% 3% டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த 2023ல ப்ளஸ்ஸாகவும் அதே இது வந்து பார்த்தோம்னா 2022ல வந்து மைனஸாகவும் இருக்குது. ஸோ இப்போ இவன் வந்து கீழே இறங்க போகிறானா மேலே ஏற போகிறானான்னு தெரியல. பட் Q2ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஒரு சிக்னிஃபிகன்ட் சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அதனால் Q2 ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் இது அடுத்த கட்டத்தோட நகர்வு இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதுக்கு முன்னாடி கரெக்ஷன் வருதா இல்லாட்டி அப்படியே மேலே ஏற்றப்படுறாங்களா அதுதான் வந்து நமக்கு கொஸ்டின். அது டெக்னிக்கல் அனாலிசிஸில் இண்டிவிஜுவலாக அதை வந்து அனலைசிஸ் பண்ணிவிட்டு ஹோப் இருந்துச்சுன்னா என்ட்ரி எடுக்கணும், இல்லாட்டி வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா என்ட்ரி எடுத்துக்கிறது நல்லது. புக் வேல்யூ 263 இருக்குது. இது போன தடவையை காட்டிலும் ஒரு 45 ரூபா கூட எடுத்துருக்குறாங்க. இவங்களோட இது வந்து புல்லிஷ் ட்ரெண்டில் தான் நான் காட்டிக்கிட்டு இருக்கு. இவங்களோட ப்ரொமோட்டர்ஸ் வந்து நான் அப்படியே வந்து இருக்காங்க. எந்த பிளட்ஜஸும் எதுவும் இல்லை. 0.5 வந்து எஃப்ஐஎஸ் இறக்கியிருக்கிறாங்க. அந்த சைடு 0.1 எம்எஃப் வந்து ஏற்றிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து இந்த இபிஎஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸலில் போட்டிருக்கிறோம். நம்ம வந்து லோ வந்து 167 எடுத்துக்கிட்டோம். அது ஏன் எடுத்தோங்கிறது சார்ட்டில் வச்சு நான் சொல்கிறேன். ஃபேர் ப்ரைஸ் வேல்யூ இப்போ வரைக்கும் 563. அதுக்கும் லோவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஃபேர் ப்ரைஸ் வேல்யூக்கும் குவார்ட்டர்லி ரிசல்ட்டு புக் வேல்யூ தான். ஸோ இப்போ அது 563 இருக்குது. இதில் இன்னொரு இன்டர்பிரேஷன்ஸ் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க 560 இன்ட்டு 1.5 போட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 830 840 கிட்டக்க வரும். அந்த டார்கெட் வரைக்கும் கூட போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதோட சைக்கிள் எண்ட் ஆகும். இப்போ இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து பார்த்தோம்னா 15.4 எடுத்திருக்கிறாங்க. இதுக்கான ஒரு வேல்யூன்னு போட்டோம்னா 469 வருது. அடுத்த தடவை அவன் சப்போஸ் கம்மியாக எடுக்கிறான்னு வச்சுக்கோமே, கம்மியாக எடுக்கிறான் அப்படின்னு சொன்னால் 13.42க்கு வந்தான்னா 449. ஸோ இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே வருது. இப்போ இன்வெஸ்டர்ஸோ இல்லாட்டி ட்ரேடர்ஸோ வந்து இதை இக்னோர் பண்ணிட்டு நாங்கள் வந்து குமுலேட்டிவாக இருக்கக்கூடிய ஆனுவல் டிடிஎம்க்கு நாங்கள் போகிறோம், நாங்கள் அதையே நாங்கள் மீட் அவுட் பண்ணிக்கிறோம், ஏன்னா கம்பெனி வந்து ஹோப்ஃபுல்லாக தானே இருக்குது அப்படின்னு அவங்க நினச்சி ட்ரேடை அப் ட்ரெண்டில் புல்லிஷ் ட்ரெண்டில் எடுத்துகிட்டு போனாங்கன்னா நம்ம வந்து 731லேருந்து 750 வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். 750ங்கிறது சர்ப்ரைஸ் வந்தால் தான், சர்ப்ரைஸ் வரலைன்னா 731 தான். இது ஒரு பார்ட்டு. இன்னொரு பார்ட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபேர் வேல்யூ இன்ட்டு 1.5 போட்டாங்கன்னா 800 கடந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இத்தனை வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கப்புறம் ட்ரேடர்ஸ் எப்படி கொண்டு போக போகிறாங்க, குவார்ட்டர்லி ரிசல்ட்டுக்கு இம்பேக்ட் கொடுக்க போகிறாங்களா, இல்லை நேரடியாக வந்து பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஆனுவல் எஸ்டிமேஷனுக்கு டிடிஎம்க்கு வந்து இம்பேக்ட் கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு வந்து மூமெண்ட்டில் தான் தெரியும். அதனால் டெக்னிக்கல் மூமெண்ட்டில் இதை பார்த்துட்டு எங்கே ஹோப் இருக்கோ அங்கே என்ட்ரி எடுக்கிறது தான் நல்லது. இப்போ நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து சார்ட்டில் போட்டோம். நான் எல்லாத்தையுமே நம்ம இப்போ பேசுனது எல்லாத்தையுமே நம்ம சார்ட்டில் போட்டோம். இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு டெக்னிக்கலாக இது எப்படி மூவ் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம்தான். சாரி, நான் வந்து 167 எப்படி எடுத்தேன் அப்படிங்கிறனாக்க எங்கே பிரேக் அவுட் ஆகிருக்குன்னா இங்கே தான் பிரேக் அவுட் ஆகிருக்கு. அந்த 167ல் பிரேக் அவுட் ஆகிட்டு அப்படியே இன்னும் புல்லிஷ் ட்ரெண்டில் தான் போய்கிட்டு இருக்கு. இன்னும் பெரிஷ்க்கு இறங்கவே இல்லை. அதனால நான் இந்த லோ ஸ்கோரை அப்படியே சஸ்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளம்